தலைமைத்துவம்னா இதுதான் தலைமைத்துவம். எப்படி மக்கள் மீது அக்கறை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இப்ப இது சந்தோஷமான செய்தி கிடையாது. 1000 பேர் அவங்க நாம 310க்கு சொச்சம் கூடுதலானவர்கள், சற்று கூடுதலானவர்கள். என்ன செய்வது? இப்போ உண்மையான தலைவருடைய என்ன வருது? எண்ணம் பதட்டம் அடையுது. நம்மளுடைய எண்ணிக்கை குறைவு, அவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். சரியான வாகன வசதி கூட கிடையாது. எப்படி அவர்களை நாம் சந்திக்க போகிறோம்? எப்படி நம்ம அவர்களை எதிர்கொள்ள போகிறோம்? அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டதுதான் மிகப்பெரிய மன உளைச்சலிலே. அன்னைக்கு ராத்திரி அந்த இரவு நேரத்திலே கிப்லாவை நோக்கி தன் கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் உரத்த குரலிலே கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுங்களா? என் இறைவனே, நீ வாக்கு தந்ததை நிறைவேற்று. இதோ இவர்களை தவிர இவர்களையும் நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை சொல்ல வேறு யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். இஸ்லாமியர் என்ற ஒருவர் கூட இருக்க மாட்டாங்களே. எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க போங்க, நான் வந்து சொல்லி எல்லா அல்லாஹ் நபிகளும் வந்துட்டாங்க. நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வந்து விட்டார்கள். எண்ணிக்கையே குறைவுதான். இவர்கள் மௌத்தான இந்த இஸ்லாத்தை சொல்ல யாரும் கிடையாது என்று அழுது கொண்டிருக்கிறாங்க. அதே போல அந்த ராத்திரி நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுல வந்து உறங்கவே இல்லை. ஒரு மரத்தடியிலிருந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் காலை வரைக்கும். மக்கள் மீது அக்கறை, இஸ்லாமை சொல்ல வேண்டும். போர்க்களத்துக்கு வராங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயம்! இங்கே அழிக்கப்பட்டு விட்டால் இஸ்லாம் சொல்வதற்கு எந்த ஒரு இடம் இல்லாம போயிருமே என்று சொல்லும் போது அல்லாஹ் சில உதவிகளை, எப்பேற்பட்ட உதவிகளை செய்யறாங்க பாருங்க. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அந்த ஏகரியும் சாந்தியும் சமாதானமும் அன்னலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், அவருடைய சத்தியபாதையில் சென்ற சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியன்கள், தபோ தாபியன்கள் மற்றும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் அருட்குறைக்குரிய நாட்களிலே தினமும் கடந்து சென்று வந்து கொண்டிருக்கிறோம். பகுதியை கடந்து சில நாட்கள் என்கின்ற அளவிற்கு ரமலான் மாதத்தினுடைய பகுதியை கடந்து சில நாட்களை அடைந்து விட்டோம். இந்த வருடத்திற்கு நமக்கு தேவையான நல்ல உபதேசங்களும் நல்ல பண்புகளும், அதே போன்று அல்லாஹ்விடம் நாம் பெற வேண்டிய அன்புகளையும் எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உள்ளத்திலே உறுதி செய்தவர்களாக இன்னும் எதிர்வரக்கூடிய நாட்களிலே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. அதை நாம் வீணடித்து விடக்கூடாது. அந்த நன்மைகளை நாம் எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்மைகளில் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ரமலானுடைய 17வது பிறை பத்ரு வீரர்கள் பத்ரு போர்க்களத்தை சந்தித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமையில் சென்ற நாள். அந்த செய்தியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பத்ருடைய நாள் ரமலான் 17. அப்போ அந்த நாட்டினுடைய செய்திகள் என்னவென்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் போரே பத்ரு போர். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு நாட்டினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்த இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்னார்களோ அவர்களை பொருட்களை எல்லாம் பிடுங்கி அவர்களுடைய சொந்த ஊரை விட்டு விரட்டி அடித்தார்களோ அந்த மக்காவாசிகளை அல்லாஹ் கொடுத்த தண்டனைக்கு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்த போர் தான் பத்ரு போர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருது, இப்போ மதீனால இருக்காங்க, நம்ம வீட்டை விட்டு ஊரை விட்டு விரட்டி அடிச்சாங்களே, அவர்கள் யாருடைய தலைமையில் வராங்க? வணிக கூட்டமாக வராங்க, அபு சுஃபியான் என்பவருடைய தலைமையில் வராங்க. இந்த சம்பவத்தின் போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் எதிர்வர காலகட்டத்தில் அபு சுஃபியான்கிறவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த அபு சுஃபியான் என்கிறவர், அபு சுஃபியான் என்ன செய்தாரு? வணிக கூட்டத்தை அழைத்து கொண்டு
வணிகம் செய்வதற்காக மதீனாக்கு தான் வந்தாகும். எப்படியும் நீங்க மக்காலிருந்து எங்களை துரத்தி அடித்தாலும் மதீனாக்கு தான் நீங்க வரீங்க, அத்துமீறி வரீங்க அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை காப்பாற்றினா நாளைக்கு இவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இவங்க ஒரு படையை உருவாக்கி அந்த படையின் தலைமை தாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று போறாங்க. எங்க வச்சு பிடிக்கலாம், அவர்களை பாதியே மடக்கி அவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் அவங்களோட பொருளை எல்லாம் என்ன செய்யலாம், நம்ம அவங்க இருந்து வாங்கி விடலாம், பெற்று விடலாம், பறிமுதல் செய்து விடலாம் என்று போறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தை சொல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி விட்டு எங்களை வீரை விட்டு துரத்துனீங்க, இன்னைக்கு எங்கள் பகுதிக்கு வரீங்க, அப்ப எவ்வளவு தைரியம் இருக்குங்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை தான் பறிமுதல் செய்ய போறாங்க. ஆனால் அபூ சுஃபியானுக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது. உடனே என்ன செய்யறாரு தெரியுங்களா, நமக்கு ஏதாவது பிரச்சனை யாரும் அழைப்பு வந்துடுறீங்களா, அந்த மாதிரி உடனே ஒரு தகவல் அனுப்புறாரு. யாருக்கு? மக்காவாசிகளுக்கு. இப்படி நம்ம மீது நம்ம பொருளை அபகரிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நபி அவர்களை அவங்க சொல்ற முகமது என்ன பண்றாங்க, போர் செய்ய வராங்க, நீங்களும் ஆள் அழைச்சிட்டு வாங்க, சண்டையை போட்டுக்கலாம், போரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பிட்டாங்க. அப்ப இப்ப என்ன நடக்குது, அவர்களும் அங்கே இருந்து வருவதற்கு தயாராயிட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிறோம், ரெண்டு சாய்ஸ் வருது சஹாபாக்களுக்கு. என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னைக்கு இஸ்லாத்துல வரக்கூடிய நம்ம எதை தேர்வு செய்யணும் நம்ம தான் முடிவு பண்றது இல்லை, அல்லாஹ் முடிவு பண்ணி வச்சிருக்கான். ரெண்டு சாய்ஸ் வருது. என்ன பண்றாங்க, ஒன்று அந்த மக்கள் அந்த பொருளாதார கூட்டம் வராங்க பாருங்க, வணிக கூட்டம், அவங்கள மடக்கி பிடிச்சீங்கன்னா ரத்தம் இல்லை, சண்டை இல்லை, அவர்களிடம் இருந்து பொருளை அபகரித்து வந்துடலாம், அபகரிக்கல பெற்றுக்கொண்டு வந்துடலாம், பறிமுதல் செய்து வந்துடலாம், அத்துமீறியவர்களுடைய பொருள் நம்ம கிட்ட கிடைச்சிரும். இதுல யாரோட உயிர் போக போறது கிடையாது, பெரிய சிரமம் கிடையாது. இதைத்தான் சஹாபாக்கள் எல்லாம் விரும்பினாங்க, நம்ம இப்படி போயிட்டு இதோடு முடிச்சுக்கலாம்னு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க தெரியுமா, எதிரிகளை களத்தில் சந்திக்க வேண்டும், எதிரிகளை களத்தில் சந்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்தார்கள். என்ன காரணம் தெரியுங்களா, இஸ்லாம் வளர்ந்து வருகிறது, எவரை விட்டு வைத்தால் இந்த இஸ்லாத்தை அவர்கள் அழித்து விடுவார்கள், அவங்க இப்ப வசமா மாட்டியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி செய்தி கூடி வந்திருக்கலாம். கஷ்டம் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் தான். போர்க்களத்தில் போறது சாதாரண விட்டு விஷயமா, நம்ம இன்னைக்கு தொழுகைக்கு பள்ளிக்கு வந்துட்டு போற மாதிரியா கிடையாது. அப்ப என்ன செய்யறாங்க, போருக்கு தயாராக என்று சகாபாக்கள் சொன்னா அவங்க முழு மனசு கிடையாது. என்னப்பா ஈஸியா பொருளாதாரம் கிடைக்குது, அதை அப்படியே பறிமுதல் செய்த வேலை முடிஞ்சிச்சு, இப்ப போர் வேற செய்யணுமா அப்படின்னு சொன்னா போர் தான் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அப்ப இந்த நேரத்துல தான் என்ன நடந்துச்சு, கழுவுற மீன்ல நழுவுற மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மீனை பாத்திரத்தில் கழுவிட்டு ஒரு நழுவிட்டு போயிடும், தண்ணியோட சாக்கடையில எங்க குதிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி அபூ சுஃபியான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க போனா நம்ம மாட்டிக்குவோம், நேரம் என்ன பண்ணலாம், பக்கத்து வேற ஒரு வழியா மதீனால இருந்து மக்காவுக்கு போயிடுவோம், நம்ம இவங்க தாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, வேற ஒரு வழியா மக்காவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்காங்க, சொல்லி வச்சிருக்காங்க, அந்த மக்களை போர் செய்வதற்காக மக்காவாசிகளை அழைத்திருக்காங்க, அவங்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா அபூ ஜஹல். அந்த அபூ ஜஹலுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு வருது, திரும்பி போயிடலாம், அதுதான் நம்ம மக்கள் பாதுகாப்பா திரும்பி வந்துருவாங்களே, அவங்க தான் மக்காவை நோக்கி செல்கிறாங்களே, அதனால நம்ம திரும்பி போயெல்லாம் நினைச்சிருக்கலாம். இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக அபூ ஜஹல் என்ன செய்யலாம், போருக்கு நாம தயாராகணும், நம்ம போர் செய்யணும். எப்படியெல்லாம் மனசை மாத்திரம், எவ்வளவு ட்விஸ்ட் வருது பாருங்க. அழைத்தவர் போயிட்டாரு, வந்தவர் நிக்கிறாரு, நான் இந்த இஸ்லாத்தை ஒழித்தே தீருவேன், கங்கணம் கட்டிட்டு நிக்கிற ஒரு ஆள் அபூ ஜஹல். உடனே வந்தாச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது, அபூ ஜஹலுடைய கூட்டம் வந்தாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் என்கின்ற ஒரு இடத்திலே இருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து தலைமை தாங்கி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அந்த பத்ருடைய இடத்திலே இருந்தால் என்ன சொல்றாங்க, சிலரை கூப்பிட்டு சகாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த இடத்தில் இவர் மரணிப்பார், ஷஹீத், இந்த இடத்தில் இவர் மரணிப்பார், இந்த இடத்தில் இவர் மரணிப்பார் என்ற ஒரு ஹதீஸ். அந்த அறிவிப்புல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது சொல்லும் பொழுது என்னவா இருக்கு,
அவர் சொன்னபடியே நடந்தது என்று ஒருவர் சொல்றாங்க. இந்த இடத்துல தான் மரணிப்பாரு, சொன்னதுல எதுவுமே மாற்றவில்லை, மரணிப்பார்கள் என்று முன்னறிவிப்பு சொல்லப்பட்டவர்கள். பயந்து போயிருப்போமா, நாளைக்கு சரியா 4:30 மணிக்கு நேரத்தில் மௌத்தாயிருவீங்க பாய். நானா உங்க மேல பக்கத்தில் ஒரு லாரி வரும், லாரி வருமா, வரும், உங்கள் மீது சரியாக 4:30 மணிக்கு உங்க மேல ஏத்திருக்கு தயார். அப்படியா, நான் அந்த பக்கம் போகவே விட்டு வீட்டை பூட்டி வெளியே போக கூடாது என்று மனிதரோட மனநிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அறிவிப்பு செய்றாங்க, இந்த இடத்தில் நீங்க மரணிப்பீங்க, இந்த இடத்தில் நீங்க மரணிப்பீங்க. எங்கேயா பின்தங்கினாங்களா? மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. பத்ர் யுத்தம் சாதாரண களமா நினைக்காதீங்க. அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அறிவிப்பு செஞ்சிடறாங்க. இப்படி அறிவிப்பு செய்யும் பொழுது குறைஷியை சார்ந்த ஒருவர் அல்லாஹ்வின் தூதரும் கையில மாட்டிக்கிறார். என்ன பண்றாரு, அவரை பிடிச்சி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எப்போ உங்களுடைய கூட்டத்தார் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்கும், உங்களோட கூட்டத்தின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா இங்க பத்ரர்களுடைய எண்ணிக்கை ஹதீஸ்ல பார்க்கும்போது 310 கூடுதலாக, சற்று கூடுதலானவர்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வரும். அப்போ அவங்க கிட்ட கேட்கணும்ல, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க நபிநாசா கேட்கும், அவர் சொல்லவே மாட்டேங்கிறார். ஒரு முறை 2 முறை சொல்லவே மாட்டேங்கிறார். உங்களோட கூட்டத்தின் எண்ணிக்கை சொல்ல மாட்டேங்கிறாரு. உடனே நபிகள் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, இந்த கிடுக்கு புடி போடுவாங்க தெரியுங்களா, நீ இதுக்கு தானே பதில் சொல்ல மாட்டேன், வேற கேள்வி கேட்டு உங்ககிட்ட பதில் வருது பாரு அப்படின்னு சொல்லி, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறீங்க சாப்பிட்றதுக்கு? அவர் சொல்லிட்டாரு, ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் இருக்கிறோம். ஒரு ஒட்டகம் 100 பேத்துக்கு போதுமானது, 10 ஒட்டகம் 1000 பேத்துக்கு போதுமானது. அவங்களோட கூட்டத்தின் எண்ணிக்கை 1000. தலைமைத்துவம்னா இதுதான் தலைமைத்துவம். எப்படி மக்கள் மீது அக்கறை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இப்ப இது சந்தோஷமான செய்தி கிடையாது. 1000 பேர் அவங்க, நாம 310க்கு சொச்சம் கூடுதலானவர்கள், சற்று கூடுதலானவர்கள். என்ன செய்ய வருது இப்போ? உண்மையான தலைவருடைய என்ன வருது, எண்ணம் பதட்டம் அடையுது. நம்மளுடைய எண்ணிக்கை குறைவு, அவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், சரியான வாகன வசதி கூட கிடையாது. எப்படி அவர்களை நாம் சந்திக்க போகிறோம், எப்படி நம்ம அவர்களை எதிர்கொள்ள போகிறோம்? அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டதுதான் மிகப்பெரிய மன உளைச்சலிலே. அன்னைக்கு ராத்திரி அந்த இரவு நேரத்திலே கிப்லாவை நோக்கி தன் கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் உரத்த குரலிலே கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுங்களா? என் இறைவனே, நீ வாக்கு தந்ததை நிறைவேற்று. இதோ இவர்களை தவிர இவர்களையும் நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை சொல்ல வேறு யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். இஸ்லாமியர் என்பவர் ஒருவர் கூட இருக்க மாட்டாங்களே. எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க போங்க நான் வரல சொல்லி எல்லா அல்லாஹ்வின் அடிமைகளும் வந்துட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வந்து விட்டார்கள். எண்ணிக்கையே குறைவுதான். இவர்கள் மௌத்தான இந்த இஸ்லாத்தை சொல்ல யாரும் கிடையாது என்று அழுது கொண்டிருக்கிறாங்க. அதே போல அன்று ராத்திரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுல வந்து உறங்கவே இல்லை. ஒரு மரத்தடியிலிருந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் காலை வரைக்கும். மக்கள் மீது அக்கறை, இஸ்லாமை சொல்ல வேண்டும். போர்க்களத்துக்கு வராங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயம், இங்கே அழிக்கப்பட்டு விட்டால் இஸ்லாம் சொல்வதற்கு எந்த ஒரு இடம் இல்லாம போயிருமே என்று சொல்லும் போது அல்லாஹ் சில உதவிகளை, எப்பேற்பட்ட உதவிகளை செய்யறாங்க பாருங்க. இந்த மார்க்கத்தில் நீங்க சத்தியத்தை சொல்லும் போது உங்களுக்கு எதிர்ப்பு வரும். மனிதர்கள் யார் உதவி செய்யலாம், யாருடைய உதவி கிடைக்குது இந்த பத்ர் யுத்தத்தில் பாருங்களேன். முதல்ல அல்லாஹ் என்ன பண்றான், அவருக்கு ஒரு சிறு தூக்கத்தை கொடுக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கவில்லை, ஆனால் மற்ற சகாபாக்களுக்கும் ஒரு சிறு தூக்கத்தை கொடுக்கிறான். அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஷைத்தானை விட்டு சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, ஷைத்தானுடைய வேலை இருக்கும்ல, அதிலிருந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் மலையை இறக்குகிறான். கிடைக்குது. இதன் பிறகு அந்த போர்க்களத்திலே சில பேர் நேருக்கு நேர் போர் செய்வாங்க. முதல்ல போர்க்களத்தில் எல்லாரும் முதல்ல கிணத்துல இறங்க மாட்டாங்க, நேருக்கு நேர் சிங்கிள் டு சிங்கிள் வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்குது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்று சொன்னா அல்லாஹ் இன்னொரு பெரிய உதவி செய்யறான். இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் நேருக்கு நேர் பார்க்கிறாங்க, முகத்துக்கு முகம் பார்க்கிறாங்க. அல்லாஹ்வின் நம்பிக்கையாளர், இறை நம்பிக்கையாளருடைய கண்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி தெரியுது தெரியுங்களா? ஏதோ சொற்பமானவங்க மாதிரி தெரியுது.
அல்லாஹ் எப்பேற்பட்ட உள்ளத்தை கொடுத்துருக்கான் பாருங்க, மூமினோட உள்ளம். நீ 1000 பேர் நிக்கிறீங்க, நான் கொஞ்சம் பேர் இருக்கா, உன்னை பார்த்தா எனக்கு சொற்பமா தெரியுது. அப்படி அல்லாஹ் வந்து என்ன பண்ணிடுறான், அந்த இந்த நம்பிக்கையாளர் கண்களுக்கு அவர்களை சொற்பமாக மாற்றி விடுகிறான். உண்மையாவே அவங்க கூடுதல் தான். இவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு, நம்ம அவங்க எதிர்கொண்டுடலாம் அப்படின்னு. அங்க இருக்கிற 1000 பேத்துக்கு இவர்களை இப்போ சொற்பமானவர்கள், இவங்களை எல்லாம் நம்ம அசால்ட் தூக்கிடுவோம்ப்பா, இவர்களை என்ன பண்ணிடுவோம், இவங்கள கொஞ்சம் பேர் தான், நம்ம நினைச்ச அப்படி விளையாண்டு போயிடலாம் அப்படிங்கிற போர்க்களத்தை என்ன பண்றாங்க, அலட்சியமாக போயிடுறாங்க. இப்படி அவங்க உள்ளத்தை அல்லாஹ் மாற்றுகிறான். இவங்க உள்ளத்தில் அவங்கள பார்த்து பயப்படல, என்னப்பா இத்தனை பேர் வந்திருக்காங்களே அப்படி பயப்படல, தைரியமா பரவாயில்ல கொஞ்சம் பேர் தானே என்று சொல்லி அப்படி ஒரு உள்ளத்தை உருவாக்கி, அதுக்கப்புறம் தான் பாருங்க அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி, வானவர்களை இறக்குகிறான். 1000 பேர் கொண்ட வானவர்கள் இறக்கப்படுகிறார். யாருங்க அவங்க? வானவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படையக்கூடியவர்கள், எதையும் மாற்றமாக செய்ய மாட்டார்கள். மனிதனுக்கு மனிதனை உதவி செய்வது வேற, வானவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறானே. அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போர் தளவாடங்களை எல்லாம் போட்டுட்டு, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் தளவாடங்களை எல்லாம் போட்டுட்டு தன்னோட குதிரையில ரெடியா, எப்ப போர் ஆரம்பிக்கும். இப்படி வானவர்களையும் இறக்கி உதவி செய்ய வைக்கிறான் அல்லாஹ். அப்ப சிந்தித்து பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, எதிரிகளுடைய கண்களுக்கு நம்முடைய எண்ணிக்கை குறைவு, அவர்களை பார்த்தா நமக்கு அச்சம் வரவில்லை, அவங்க சொற்பமானவங்கப்பா என்று சொல்லக்கூடியது, 1000 மாணவர்களின் உதவி என்று இப்படி வரும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிற ஒரு செய்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒருவர் குறைஷி நோக்கி, இந்த இறை நம்பிக்கையாளர் குறைஷி நோக்கி தன் குதிரைகள் மூலமாக அவர்களை, அவருடைய வாகனத்தின் மூலமாக அவர்களை வீழ்த்த செல்லும் பொழுது இவர் ஒண்ணுமே பண்ணல, போயிட்டு இருந்த அந்த எதிரி குறைஷி கீழே விழுந்து கிடக்காரு. ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு, யாரோ சாட்டை இருக்குல்ல, சாட்டை அதை சுழற்றுன மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, அவர் கீழே விழுந்து கிடக்காரு அப்படின்னு போய் பக்கத்துல போய் நெருங்கி பார்த்தா மூக்குல இருந்து ரத்தம், மூஞ்சில யாரோ சாட்டில அடிச்ச கண்ணி போய் பச்சை நிறமாக மாறி கிடக்குது. எப்படி இருக்கும் பாருங்க, யார் அடித்ததை போல இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது அவங்க வேற யாரும் இல்லை, 3வது கூடிய மலக்குகளை உங்களுக்காக உதவியாக அனுப்பியுள்ளான் அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். என்ன தவிர வேற யாருக்கு உதவி செய்ய முடியாது, மக்களோட உதவி இல்லை, இந்த இஸ்லாம் வளராது. யார் சரி, நீங்கள் என்ன வானவர்களை இறக்கி உதவி செய்வான், யார் அல்லாஹ் உதவி செய்வான். இந்த மார்க்கத்திற்கு நம்மளை அழைக்கிறாங்களே, இந்த மார்க்க போதனைகளுக்கு அழைக்கிறாங்களே, மக்களை நோக்கி இஸ்லாத்தை சொல்ல அழைக்கிறாங்க, தயக்கம் எதற்கு? இந்த மார்க்கத்தில் நமக்கு தெரிஞ்சதை சொல்ல தயக்கம் எதற்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை ஆற்றல் இருக்குல்ல, எத்தனை பேர் இந்த மார்க்கத்திற்காக பயன்படுத்தினோம். சாதாரண நினைச்சிட்டு இருக்கு, இந்த மார்க்கம் வந்து அன்னைக்கு அழிஞ்சிருந்தா என்னைக்குமே வளராது, இஸ்லாமே இருந்திருக்காது. இன்னைக்கு நான் முஸ்லீம். பத்ரு போர்க்களம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல 70 இணை வைப்பாளர்கள் கொல்லப்பட்டார்கள் தெரியுமா? குறிப்பா யார் யாரு? உமையா, அபூஜஹலும் கொல்லப்பட்டது அந்த பத்ர் யுத்தத்துல. அல்லாஹ் கருவறுத்து விட்டான், 70 இணை வைப்பாளரையும் கருவறுத்து விட்டான். இதே செய்தியை நம்ம ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லியிருந்தோம். அதுல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்காக ஒரு நபி தோழரை அல்லாஹ் தேர்வு செய்து வச்சிருந்தான். இன்னி மற்றவங்களும் ஷஹீத்கள் தான். ஹாரிஸா இப்னு சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தாய் வராங்க, என்னுடைய மகனுடைய நிலைமை என்னன்னு கேட்கிறாங்க. அப்படி நல்ல விஷயமா இருந்தா நான் சொர்க்கத்துக்குரிய நான் பொறுமை காப்பேன், இல்லைன்னா என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமே யா ரசூலுல்லாஹ் என்று சொல்றாங்க. சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கம் தான் இருக்கா? சொர்க்கத்தில் பல சொர்க்கம் இருக்கு. அதிலே உயர்ந்த ரகமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஹாரிஸா இப்னு சுராக்கா இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களே. அவர் கொல்லப்பட்ட யுத்தம் எது? பத்ர் யுத்தம். உயிரை இந்த இடத்துல போயின்னு சொன்னோட உயிரை கொடுக்க வந்தார்களே சகாபா, அவர்களுடைய நிலைமையும் நம்மளுடைய நிலைமையும் ஒப்பிட்டு பாருங்க. வருஷம் வருஷம் பத்ர் யுத்தத்தை பத்தி பேசுறோமே, கேட்கிறோமே, சிந்தித்து பாருங்க.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த உரத்துக்குள்ள செய்த துஆவை சிந்திச்சு பாருங்க. இந்த சமுதாயத்தை நீ அழித்து விட்டாய் என்றால் இந்த இஸ்லாத்தை சொல்வதற்கு யாரும் இல்லையா இறைவா என்று கேட்டாங்களே. அப்பேற்பட்ட ஒரு சமுதாயம் நாம் நம்மை பார்க்கணும். எனக்கு பின்னாடி இருக்கிற சொல்லிக்குவாரு, எனக்கு பக்கத்தில் இருக்கிற சொல்லிக்குவாரு, என் வலது பக்கம் இருக்கிற சொல்லுவாரு, இடது பக்கம் இருக்கிற சொல்லுவாரு, எனக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டுக்கார, என் ஊருக்கார, என் நாட்டுக்கார சொல்லிக்குவாரு. எனக்கு இந்த இஸ்லாத்தில் எந்த கடமை இல்லை என்று நினைக்காதீர்கள். போர்க்களத்திற்கு சென்றால் திரும்பவே வர முடியாது என்பதற்கு துணிந்து சென்ற இந்த சமுதாயம் தொழுகையிலோ அல்லது நன்மைகளிலோ முந்தாமல் நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று சொல்வதற்காக இதை எடுத்துக்காட்டாக அல்லாஹ் கூறவில்லை. நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். யார் இல்லைனா பரவாயில்ல, இந்த மார்க்கத்தை யாராலும் ஊதி அணைக்க முடியாது, அதில் நீங்களும் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதை சொன்ன இந்த பத்ர் யுத்தத்தை நம் வாழ்நாளில் என்று மறந்துவிடக் கூடாது என்பதை தெளிவாக சொல்லி, எப்பேற்பட்ட சஹாபாக்கள் அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான், எப்பேற்பட்ட இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்த அப்படி மாற வேண்டும் என்பதை உறுதியாக எடுத்துக்கொண்டவர்களாக நம் உள்ளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் வல்ல ரஹ்மான் ஆக்கியருவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.